வணக்கம் மகாலட்சுமி. நான் ஒரு வீடு கட்டினேன். வீடு கட்டுறப்ப எனக்கு வந்த பிரச்சனை 1, 2 கிடையாது. அதனால் நான் சந்தித்த அவமானமும் இழப்பும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அத்தனையும் ஆதாரபூர்வமாக கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தேன். கடைசி வரைக்கும் அவங்க கேஸை எடுக்கவே இல்லை. கேஸை எடுக்காமல் அதை எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் கோர்ட்டில் கேஸ் போட்டோம். ப்ரைவேட் கேஸு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே விசாரணை நடந்துச்சு. விசாரிச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து 14/3/2025 அப்போ போட்டாங்க. அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து 13/8/25 அப்போ எங்கள் கையில் கிடச்சிருக்கு. அதனுடைய மறு விசாரணை பண்ண சொல்லி அதை கையில் வாங்கிறதுக்குள்ளாரையே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கண்ட்ரோலில் இருக்கிற கடத்தூர் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவ்வளோ சீக்கிரம் எஃப்ஐஆர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு என்கிட்ட எந்த கையெழுத்தும் வாங்கலை, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் சட்டத்தை நம்பி நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். இது ஒரு சில நேரத்தில் தோண்டு தான் போகிறேன். ஆனாலும் தனியால் நான் போராடிட்டு தான் இருக்கேன். எனக்கு என்ன வேணால் நடக்கலாம். அதை பற்றி நான் கவலையே படலை. ஏன்னு கேட்டால் நான் சொல்கிற ஆளுங்க அத்தனையுமே ஒருத்தன் தப்பு பண்ணால் அவனுக்கு துணை போனது அத்தனை ஆஃபீஸர்ஸ், அத்தனை பேர் நாலேஜுக்கும் போய் அவங்க கண்டுக்காமல் விட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் போராடிட்டு தான் இருக்கேன். இதுக்கான தீர்வு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணும். கிடைக்கிற வரைக்கும் போராடுவேன், எவ்வளோ நாள் ஆனாலும். இதுதான் நம்ம நாட்டினுடைய சட்டம். பொண்ணுங்களுக்கு எல்லா இதுவும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அத்தனை அவமானத்தையும் இழப்பையும் பார்த்துட்டு வந்து உட்காந்துட்ருக்கேன். என்ன இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு ஆஃபீஸர் கண்ணுக்கும் படலை. பொண்ணுங்களே கிண்டல் பண்ணதுன்றது நான் நிறைய அனுபவித்தேன். ஆனால் நான் கவலைப்படலை. இப்போ வரைக்கும் அவமானத்தை பார்த்துட்டு தான் இருக்கேன். கவலைப்படாமல் போயிட்டு தான் இருக்கேன். அதே இடத்துக்கு எங்கே அவமானப்பட்டனோ அதே இடத்துக்கு போகிறேன். கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன்ட்டு இனி கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு காப்பி, ஜட்ஜ்மெண்ட்னுடைய காப்பி கொடுத்துருக்காங்க. அது போகிறதுக்குள்ளாரையே போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அது எப்படி போகும்னு தெரியல. பார்ப்போம். ப்ரைவேட் கேஸினுடைய இது வந்து இப்போ இப்படி போயிருக்கு. இனி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம நாட்டினுடைய சட்டத்தை வக்கீலுங்கள்லாம் ஒரு தோரணையில் கொண்டு போகிறாங்க. அனுபவித்து கஷ்டப்பட்டு அதனுடைய இதை அனுபவிச்சிட்ருக்கிறேன்னா ஒரு தோரணையில் கொண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கான விமோச்சனம் இது வரைக்கும் கிடைக்காம ஓடிக்கிட்டு இருக்கேன்.